Friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோல பார்க்க போறோம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். எப்படி நீங்க ஒரு மீட்டிங் சூப்பர் ஸ்டாரா மாறலாம். நமக்கு தெரியும், நம்ம எவ்ரிடே ஒர்க் போயிட்டு இருக்கோம். ஸோ ஒர்க்ல பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும், எஸ்பெஷலி மண்டே டு வெட்னஸ்டே. ஸோ இதுல நம்ம எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரா வர்றது, எப்படி இந்த மீட்டிங்ஸை நம்ம ஒரு ஒர்த்ஃபுல் மீட்டிங்கா எப்படி நம்ம மாத்துறது, நம்ம எப்படி அதில் பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பி த மோஸ்ட் ப்ரிப்பேர்ட் பர்சன் இந்த மீட்டிங் ரூம். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு மீட்டிங்ல நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்கன்னா, அதில் நீங்க இருக்கீங்கன்னா, பிகம் த மோஸ்ட் ப்ரிப்பேர்டு பர்சன். அந்த மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மீட்டிங் யாரெல்லாம் வராங்க, இந்த மீட்டிங்கோட கோல் என்ன, இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு கீ டேக்அவே என்ன அப்படின்றது, அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போங்க. ஸோ பி த மோஸ்ட் ப்ரிப்பேர்ட் பர்சன் இந்த மீட்டிங் ரூம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீங்க அட்டென்டிவான பர்சனா இருக்கணும். எப்படி இதை சொல்றேன்னா, ஒரு ஈகிள் மாதிரி அந்த மீட்டிங் ரூம்ல இருக்கணும். ஒரு 45 மினிட்ஸ்ல 30 மினிட்ஸ் மீட்டிங்னா நீங்க ரொம்ப அட்டென்டிவா இருக்கணும். அப்பதான் நீங்க ஒவ்வொரு வார்த்தையும், மற்றவங்க என்ன சொல்றாங்கன்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனிச்சு அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ பி த மோஸ்ட் அட்டென்டிவ் பர்சன் இந்த மீட்டிங். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. மீட்டிங்ல சில பேர் பேசணுமேன்றதுக்காக பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. பி த பர்சன் who only speaks to add genuine value, ட்ரூ வேல்யூ. உண்மையாகவே ஒரு காரணம் இருக்குது நான் பேசுகிறதுக்கு. நான் முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் பற்றி பேச போகிறேன். நான் ஒரு எஜ்கேஸை கண்டுபிடிச்சிருக்கிறேன், இல்லை இதுக்கு வேற ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் பேசுங்க. மற்ற நேரத்துல எல்லாம் அமைதியாக இருக்காதீங்க. அட்டென்டிவா லிசன் பண்ணுங்க. மற்றவங்கள என்ன பேசுறாங்கன்றது லிசன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்று லிசன் பண்ணுங்க அட்டென்டிவா, அப்படி இல்லைன்னா பேசுங்க. உங்களுடைய ட்ரூ வேல்யூவை கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது, பி த பர்சன் who can offer solution, be the person who can help டிசிஷன் மேக்கிங். ஏன்னா அந்த மீட்டிங் நடக்கிறதே ஒரு டிசிஷன் மேக்கிங்காக தான் வராங்க. அதுக்கு நீங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு பாருங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, ஓகே வினோத்தை கூப்பிடுங்க, கண்டிப்பா இந்த மீட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சில பாயிண்ட்ஸ் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேரை நீங்க எப்பவுமே கொண்டு வரணும் ஒரு மேனேஜ்மெண்ட் மத்தியில. அதுக்கப்புறமா பி த பர்சன் who help to create plan. ஓவராலா அந்த மீட்டிங்கை ஒரு ஒர்த்ஃபுல்லான மீட்டிங்கா மாத்துறதுக்கு நீங்க ஒரு பர்சனா மாறணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு மீட்டிங் சூப்பர் ஸ்டாராக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா, எவ்ரி மீட்டிங் இஸ் an opportunity to shine. மேபி நீங்கள் உங்களுக்கு ப்ரமோஷனாக இருக்கலாம், நிறைய லேடர் நீங்கள் நிறைய வளரணும்னு ஆசைப்படலாம். ஸோ எல்லாத்துக்குமே இந்த மீட்டிங் ஒன் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷைன் பிகாஸ் இட் இஸ். இதை பற்றி பார்க்கும்போது இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன், அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Hope this is useful. Please subscribe to my channel for more tech videos. Thank you so much for your support and all the best for your career. Thank you. Bye bye.